ஐயோ இன்னைக்கு தான் குளிக்கணுமா? ஒரு வாரம் ஆச்சு வேற குளிச்சு. என்ன பண்ணுறது, குளிச்சு தான் ஆகணும் போல். சரி குளிப்போம். வேறு வழியே கிடையாது. இன்றைக்கி குளிக்கலன்னா வச்சுக்கேன், நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூடயே விளையாட வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு நாற்று அடிச்சிடும் போல். சரி போய் மழை துணியை வந்து மாட்டி வைப்போம். இந்த குளிக்கிறது பல்லு விளக்குறதெல்லாம் யார் தான் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரிய மாட்டுது. இதெல்லாம் செய்யும் போது தான் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. படிக்க கூட செஞ்சிடலாம், இதெல்லாம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. சரி துணியை மாட்டி வச்சாச்சா, அடுத்தது தண்ணி எங்க? ஐயோ என்ன தண்ணி இல்லையா? ஐயோ இந்த கிணத்துலேருந்து வேற தண்ணி எடுக்கணுமா? குளிக்கிறதே பெரிய விஷயம், இதில் இவ்வளோ வேலை வச்சு வேற குளிக்கணுமா? சரி சரி, வேறு வழியே இல்லை. எடுத்து தான் ஆகணும் போல், எடுப்போம். இந்த கிணத்துலேருந்து கொஞ்சம் சூடாக தண்ணி வந்தால் நல்லாயிருக்கும்ல. எங்கே பச்சை தண்ணியோட மோசமாக சில்லுன்னு ஐஸ் வாட்டர் மாதிரி வருது. இதில் குளிக்கும் போது தான் அப்படியே இவ்வளோ சில்லுன்னு இருக்குது, அப்படியே உறைஞ்சி போயிடும். அதனாலே எனக்கு குளிக்கவே பிடிக்க மாட்டுது. சரி ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து ஊற்றுவோம். ஐயோ தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கே, இப்படி தான் குளிக்க போகிறோமோ தெரியல. நல்லா வெயில் அடிக்குது, அப்போ கூட தண்ணி இவ்வளோ சில்லுன்னு இருக்கே. வேறு வழி இல்லை போல், இதில் இன்றைக்கி குளிச்சே ஆகணும் போலையே. சரி குளிப்போம், என்ன பண்ணுறது. இன்றைக்கி ஒரு பைக்கிட்டிலாம் பத்தாது, 2 பைக்கிட்டி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு வாரம் ஆகுதுல, நல்லா தேய்ச்சி தேய்ச்சி குளித்தா தான் அழுக்கெல்லாம் போகும். அதனால் 2 பைக்கிட்டி குளிப்போம். வாரத்தில் ஒரு நாள் குளிக்கவே கஷ்டமாக இருக்கே. ஸ்கூலுக்கெலாம் போனால் டெய்லி குளிக்கணுமே. ஐயோ அதை நினச்சாலே ஸ்கூல் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. என்ன பண்ணுறது. சரி தண்ணி அப்படியே எடுத்து ஊற்றியாச்சு. இந்த ட்ரெஸ்லலாம் குளித்தா கசகசன்னு இருக்கும், குளித்தா மாதிரியே இருக்காது. அப்படியே நம்ம துண்டு மாதிரி கட்டிட்டு குளிக்க வேண்டிதான். மாற்றணும் ஃபஸ்ட்டு காஸ்டியூமை. எங்கே இருக்கா அந்த துண்டு? இதோ இங்கே மேலே இருக்கா? சரி மாற்றிட வேண்டியதான். அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குப்பா. அவ்வளோதான், இதுக்கப்புறம் தலைக்கு தண்ணியை ஊற்றி குளிச்சிட வேண்டியதான். எங்கே தண்ணி? ஜக்கு மேலே இருக்கா? ஐயோ இப்படி இருக்க போது தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஊற்று ஊற்று. சில்லுன்னு இருக்கே. ஐயோ இன்னும் இது அப்படியே ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குது. ஒருவேளை யாரோ ஐஸ் கட்டினா போட்டாங்களோ என்னமோ, இப்படி சில்லுன்னு இருக்குது. சரி சோப் போட வேண்டிதான். சட்டு சட்டுன்னு குளிச்சுட்டு ஓடிட வேண்டிதான். போடு போடு சோப் போடு போடு போடு. ஐயோ தலைக்கு சேர்த்து போட்டோமே. சரி பரவாயில்ல விட, நம்மளுக்கு சோப்பு ஷாம்பு எல்லாம் ஒன்று தானே. மூஞ்சில் பாரு எவ்வளோ அழுக்கு இருக்குன்ட்டு. இந்த ஓவியா பொண்ணு என்ன சோப்பு போடுறான்னு தெரில, நல்லா பளபளன்னு இருக்கா. கண்டிப்பாக கேட்டேன், அந்த சோப்பை நம்ம வாங்கி போட்டு அப்படியே அஜித் குமார் சார் மாதிரி நம்ம அப்படியே ஜம்முன்னு ஆயிடணும்ப்பா. குளிக்கிறது கூட ஒரு ஜாலி தான் போலல. நல்லா தான் இருக்குது குளிக்கவே. நம்ம டெய்லி இதுக்கப்புறம் குளிக்கிறோம், வெள்ளையே ஆகுறோம், பளபளன்னு மினுக்கிறோம். நல்லா கையிலெல்லாம் போடணும். என்ன அழுக்கு, எங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தோமோ. இதை கடைசியாக வரை இந்த மாடு வேற முட்டிட்டு நம்மள பட்டுச்சு பாரு அவஸ்தை. ஐயோப்பா புரட்டி போட்டுருச்சு. இதுக்கப்புறம் அது பொண்ணு வீட்டுக்கே போகக்கூடாது பாரு. விளையாட சொல்லி கூப்பிட்டுட்டு மாடை முட்டை விட்டுட்டான். ஓகே காலெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுடணும். செருப்பே போடாமல் நம்ம வேறு ஊர் பொறுக்கிட்டு இருக்கோமா, அதனாலே நிறைய டஸ்ட் ஆகிடுச்சு. நிறைய நுரை வந்துருச்சு. கண்ணு வேற எரியுது. என்ன இப்படி நுரைக்குது? நம்ம போட்டு சோப்பு தானே, ஷாம்பு கூட இல்லையே. சரி என்னமோ. இந்த முதுகு இருக்கே, நல்லா நல்லா அழுக்கு இருக்குது அதில். முதல்ல நல்லா தேய்க்கணும். நார் கூட இல்லைப்பா தேய்க்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் நார் வாங்கி நல்லா தேய்ச்சி விட்டு குளிக்கணும். நல்லா இருக்குது, அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பாரு, எங்கள் அம்மாவை தான் நல்லா குளிக்க வைக்க சொல்லணும். யாருன்னா குளிக்க வச்சாதான் அதெல்லாம் நல்லா இருக்கும். நம்மளே குளிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போல். எங்கள் அம்மா எங்கே எப்போ என்னை குளிக்க வைக்கிறது? அதெல்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே அதெல்லாம் விட்டுட்ருக்காங்க. இப்போ மட்டும் என்ன, நான் குழந்தை தானே, அவ்வளோ பெரிய பையனை ஆகிட்டேன், குளிக்க வைக்கலாம்ல, வைக்கவே மாட்டாங்களே. சரி கழுத்துக்கெல்லாம் நல்லா சோப் போட்டாச்சா? கண் ரொம்ப எரியுதே. கண்ணில் நல்லா சோப் பட்டுருச்சு போல். இதுக்கப்புறம்லாம் தண்ணி ஊற்றாமல் இருந்தால் அவ்வளோதான், தண்ணி எடுத்து ஊற்றிட வேண்டியதான். இன்னும் எரியுது கண். எப்பா தண்ணி எங்கே? ஐயோ தண்ணி எங்கே வச்சேன்னு தெரியலையே. அதோ இருக்கு. எப்பாடா என்னமோ கண் எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன சோப்போ. ஊற்று தண்ணியை ஊற்று. எப்பா ஜாலியாக இருக்குது இந்த தண்ணி. நல்லா சோப்பு கீப்பு போட்டு குளிச்சுட்டு கடைசியில் இந்த தண்ணி ஊற்றும் போது இருக்கே ஒரு சுகம். அப்பாடா என்ன சுகம். இது என்ன சுகம். அப்படி ஒரு சுகம்ப்பா. நல்லா இருக்குடா தண்ணி சில்லுன்னு. இப்போது முதல்ல தான் நல்லா குளிர்ச்சி, இப்போ இல்லை, நல்லா இருக்குது. ஊற்றுங்க தண்ணி நல்லா ஊற்றுவோம்.
இன்னொரு பக்கெட்டு வேற இருக்குது, குளிச்சிட வேண்டியதான் 2 பக்கெட்டிலையும். நம்ம தான் வாரத்தில் ஒரு நாள் தானே குளிக்கிறோம், அதனால் எத்தனை பக்கெட்டி குளித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊற்ற வேண்டிதான். ஊற்று ஊற்று தலையில் ஊற்று, அப்பாப்பா ஜாலியாக இருக்குது. இங்கே ஏதோ குளம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குளித்தா இன்னும் நல்லாயிருக்கும். அப்பா எப்படியோ குளிச்சாச்சு, எங்கே டவல் எங்கே போட்டு தொடச்சிட வேண்டிதான். அப்பா குளிக்கிறது எவ்வளோ ஜாலியாக இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம டெய்லி குளிக்கிறோம் எப்படின்னா. ஓகே, தலையை நல்லா போட்டு துடைக்க வேண்டிதான். இந்த தலை வேற எப்போ காயிறதுன்னு தெரில, நம்ம வேற விளையாட வேற போகணும் சீக்கிரமாக. இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாட போகிறாளுங்களோ என்னை வச்சு. நல்லா குளிச்சாச்சுப்பா. இப்படியே போய் எங்கள் அம்மாட்ட சுட சுட ஒரு காப்பி வாங்கி குடித்தேன்னு வச்சுக்கோயேன், வேறு லெவலில் இருக்கும். பின்னாடிலாம் நல்லா துடைக்கணும். போய் எதனா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு திருப்பியும் போய் விளையாட போக வேண்டியதான். அழுக்காகாமல் விளையாடணும் இந்த தடவை. எப்படி பளபளன்னு இருப்பேன் போலயே, நல்லா இன்னைக்கு ஏதோ ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. சரி போய் பார்ப்போம் கண்ணாடியை. ஏதோ ஒன்று மறந்த மாதிரியே இருக்கே, என்னது அது? ஐயோ, மாற்றிக்கிறதுக்கு துணியை எடுத்துகிட்டு வரலையா நம்ம? எதனா ஒன்று மறந்துடுது. சரி போய் உள்ளே போய் மாற்றிப்போம் ட்ரெஸ்ஸை. எப்படியோ ஒரு நல்ல ஒரு குளியலை போட்டுட்டோம், போய் ஒரு காப்பி குடிச்சிட்டு ஜாலியாக போய் விளையாட வேண்டியதான்.